ஏதோ பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்குல்ல காருக்குள்ள. ஆமா, என்னன்னு தெரியலையே. சுந்தரம் அம்மா, ஏதோ ஒரு கெட்ட வாடை வர மாதிரி இருக்குல்ல, என்னாச்சு? என்னன்னு தெரியலம்மா. ஏதோ பேட் ஸ்மெல் வர்ற மாதிரி தெரியுதுமா. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கே. எனக்கு ஏதோ பண்ணுதுங்க இந்த ஸ்மெல். எனக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் சுத்துது, தலை வலிக்கிற மாதிரி இருக்குங்க எனக்கு. சுந்தரம், அம்மா, என்னாச்சு? சுந்தரம், வண்டி கொஞ்சம் கவனம். சுந்தரம், என்னங்க? சரி சரி. சுந்தரம், பாத்து. சுந்தரம், சுந்தரம், பாத்து. என்னங்க? சுந்தரம். என்னங்க? என்னங்க? என்னாச்சு? மாமா, பின்னாடி வந்துட்டு இருக்கிற காரு ஹார்ஷா வந்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் பாத்து போங்க மாமா. மாமா பாத்து. ஏய், அறிவில்லாதவன் எப்படி குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறான் பாரு. மாமா, குடிச்சிட்டு ஓட்டுற மாதிரி தெரியல, வண்டியில ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் மாமா. கொஞ்சம் ஃபாஸ்டா போங்களேன். மாமா நிறுத்துங்க மாமா, வண்டி மரத்துல மோதிச்சு. வாங்க சீக்கிரம் வாங்க. பேசுறது கேக்குதா? சார் கேக்குதா? சார் 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 கசதி மேடம் முடிச்சிட்டாங்க. அந்த பக்கம் போ போ போ. சார் 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 இங்க பாருங்க. மேடம் 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 மாமா ஓபன் ஆச்சு. ஐயோ என்னாச்சு? சீக்கிரம் அவங்கள வெளியே கூட்டிட்டு வா. யாராவது ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுங்களா? சீக்கிரம் பண்ணுங்க. சாமிக்கு ஒரு மாலை கொடுங்க. தரமா. என்னங்கக்கா? 2000 ரூபாய்க்கு சில்லறை இல்லையேம்மா. எவ்வளவு ஆச்சு? மாலை 70 ரூபாய், அர்ச்சனை 50 ரூபாய், மொத்தம் 120 ரூபாய் ஆச்சுமா. சில்லறை இல்லக்கா. சரி, நீங்க 2000 ரூபாய் வச்சுக்கோங்க. நான் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்து அப்புறமா சேஞ்ச் வாங்கிக்கிறேன். நீங்க உள்ள போய் சாமி கும்பிட்டு வரதுக்குள்ள 2000 ரூபாய்க்கெல்லாம் வியாபாரம் நடக்காதும்மா. என்கிட்டயும் வேற பணம் இல்லையே, 2000 ரூபாய் தான் இருக்கு. சரிங்கக்கா, மாலையும் அர்ச்சனை பையும் வேண்டாம். எனக்கு ஒரு அர்ச்சனை தட்டு மாலை கொடுத்துருங்க. சரிம்மா. அவங்களுக்கும் சேர்த்து இந்த பணத்தை எடுத்துக்கோங்க. சரிம்மா, இந்தாம்மா புடி. வாங்கிக்கோங்க. இந்தாம்மா.
இந்தாங்க. என்ன என்னையே பாத்துட்டு இருக்கீங்க? வாங்க கோவிலுக்குள்ள போலாம். இல்ல அது வந்து நீங்க நான் யாரு? உங்களுக்காக நான் எதுக்கு பணம் கொடுக்கணும் அதானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. ம், ஆமாங்க. இத பாருங்க, நானும் உங்களை மாதிரி சாமி கும்பிட வந்தவதான். சாமிக்காக வாங்கின அர்ச்சனை தட்டையும் பூவையும் சில்லறை இல்லன்னு திருப்பி கொடுக்கும் போது உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். ஆமாங்க, ரொம்ப சங்கடமா தான் இருந்தது. நீங்க ஏதாவது முக்கியமான கோரிக்கைக்காக கோவிலுக்கு வந்திருப்பீங்க. ஆரம்பமே தடங்கல் ஆயிடுச்சுன்னா அது வேற மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும்ல. கோவில்ல சாமி கும்பிட வந்துட்டு மனசுல சந்தோஷம் இல்லாம திரும்பி போக கூடாது. வாங்க, இப்ப வந்து நிம்மதியா சாமி கும்பிடுங்க. ஆனா உங்களுக்கு நான் பணம் எப்படி திருப்பி கொடுக்கறது? அதுக்கு என்னங்க, அடுத்த தடவை கோவிலுக்கு வரும்போது கொடுங்க. ஐயோ இல்லங்க, நான் வெளியூரு. அடுத்த தடவை என்னால இந்த கோயிலுக்கு வர முடியாது. அதனால என்னங்க, உங்களை பார்த்தா ஏதோ மன கஷ்டத்தோட கோவிலுக்கு வந்த மாதிரி தெரியுது. உங்களுக்காக நானும் வேண்டிக்கிட்ட மாதிரி நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க. என்னங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு. சரி வாங்க சாமி கும்பிட போலாம். வாங்க. 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 சரி. மாமா, இவங்கள தானே கார் ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்தி ஹாஸ்பிடல்ல சேர்த்தது? இவங்கதான். இவங்க நல்லபடியா குணமா இருக்கிறத பாக்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. ஆமா ரசதி, நாம இவங்களை இப்படி சந்திப்போம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த கடவுளுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். வாங்க. வாங்க. அம்மா. வணக்கங்க. வணக்கம் மேடம். வணக்கம். யார் பார்வதி இவங்க? புதுசா இருக்காங்க. உனக்கு தெரிஞ்சவங்களா? இல்ல, இதுக்கு முன்னால நான் பார்த்தது இல்ல. இன்னைக்குதான் கோவில்ல பார்த்தேன். இவங்க பேரு ராசாத்தி. வெளியூர் தான். ஓ. ம். என்ன ஊர் சொன்னீங்க? திருக்கழுக்குன்றம். திருக்கழுக்குன்றம். அந்த ஊர் சேர்மேனா இருக்காங்க. அவரு இவங்களோட வீட்டுக்காரரு. ஆதிக்கடவுர் ட்ரஸ்ட் நடத்துற சேர்மேன் மீட்டிங்ல கலந்துக்கிறதுக்காக ஊர்ல இருந்து புறப்பட்டு வந்திருக்காங்க. வந்து சேர கொஞ்சம் லேட் ஆனதுனால ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். அம்மா மனசு வச்சா கண்டிப்பா அந்த மீட்டிங்ல கலந்துக்க முடியும்னு சொன்னாங்க. அவங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இங்க வந்திருக்காங்க. மீட்டிங்ல கலந்துக்க முடியாததை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் அம்மாவை பார்க்கலான்னு கூட்டிட்டு வந்தேன். எனக்கு தெரிஞ்சு இன்னொருத்தர் சிபாரிசுக்காக நீ அகிலா மாடி வந்து நிக்கிறது இதான் முதல் தடவைன்னு நினைக்கிறேன். இந்த மீட்டிங்காக இத்தனை மணிக்குள்ள வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்னு உங்களுக்கு ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்கல்ல? தகவல் கொடுத்தாங்க மேடம். இன்னைக்கு கூட ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்தி இருந்தாங்க மேடம். அப்புறம் ஏன் நீங்க சொன்ன டைம்க்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணல? சேர்மேன் பதவிங்கிறது எவ்வளவு பொறுப்பான பதவி. நீங்க எப்படி பொறுப்பு இல்லாம நடந்துட்டு இருக்கீங்க?
ஒரு சேர்மேனா இருந்துகிட்டு மீட்டிங்ல கலந்துக்கிற விஷயத்திலேயே இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துட்டு இருக்கீங்களே, மத்த விஷயத்துல நீங்க பொறுப்பா நடந்துப்பீங்கன்னு நான் எப்படி நம்புறது? உங்கள மாதிரி பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறவங்களுக்கு என்னால ஒன்னும் ஹெல்ப் பண்ண முடியாது. ஐ எம் சாரி. மேடம், ஆக்சிடென்ட்ல இருந்து உங்களை காப்பாத்தினது இவங்க தான் மேடம். உங்க பேக்க ஹாஸ்பிட்டல்ல என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணது இவங்க தான் மேடம். இவங்க தான் மேடம். மேடம் வாங்க. நல்லா பண்ணு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மாமா. வணக்கம் சார். வணக்கம் மேடம். போங்க. வணக்கம். வாங்க. வணக்கம். பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் என்னோட கிராமத்து தேவைக்காக இன்னைக்கு இங்க நின்னு பேசுறேன்னா அதுக்கு முக்கிய காரணம் அகிலாண்டேஸ்வரி மேடம் தான். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு லேட்டா வந்ததுனால வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு. அகிலா மேடம் தான் பெரிய மனசு பண்ணி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. அதுக்காக நான் அவங்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீரின்றி அமையாத உலகன்னு ஐயன் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. எங்க கிராமத்துல இருக்கிற தண்ணி பிரச்சனைக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். எங்க கிராமத்துக்கு விவசாயத்துக்கு மட்டும் இல்ல, குடிக்கிறதுக்கே தண்ணி கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை நம்ம சந்ததிகள் நல்லா இருக்கணும்னு பல்வேறு வகையில அதை சேமிச்சு வைக்கிறோம். ஆனா இயற்கை நமக்கு கொடையா கொடுக்கிற மழை நீரை நாம சேமிச்சு வைக்கிறோமான்னு பார்த்தா இல்லவே இல்லை. நான் எங்க ஊர் சேர்மனா பதவி ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எங்க ஊர்ல எத்தனை கண்மாய் எத்தனை ஏரிகள் இருக்குன்னு கணக்கெடுத்து பார்க்கும் போதுதான் எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. எங்க கிராமத்தை சுத்தி மட்டுமே 20 ஏரி 50 கண்மாய் இருக்கு. அத சார்ந்து 3000 ஹெக்டர் விவசாய நிலம் இருக்கு. ஏரி கண்மாய் எல்லாம் சரியா பராமரிக்கப்படாம தூர்வாரப்படாம இருக்கிறதுனாலதான் மழை நீரெல்லாம் சேமிக்கப்படாம வீணா போகுது. அதனால விவசாய நிலங்களும் வீணா போகுது. தண்ணி இல்ல, விவசாயம் பண்ண முடியலன்னு இப்ப பாதி விவசாய நிலங்களை பிளாட் போட்டு வித்துட்டு இருக்காங்க. மழை காலத்துல மழை நீரை வீணாக்காம சேமிச்சு வச்சாலே விவசாயம் நல்லா இருக்கும். கண்மாய் ஏரி இது எல்லாத்தையும் தூர்வாரி மழை நீரை சேமிச்சு வச்சா எங்க கிராமத்துல மட்டும் இல்ல, எங்க ஊரை சுத்தி இருக்கிற 100க்கும் மேற்பட்ட கிராமத்துக்கு தண்ணி பஞ்சம் இருக்காது. எல்லா கிராமத்திலயும் நல்லபடியா விவசாயம் பண்ணலாம். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எல்லாரும் முன்னாடியும் அம்மா இந்த பாராட்டி பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்படிலாம் நடக்கணுங்கிறதுக்காக தான் கடவுள் நம்மள கோவில்ல சந்திக்க வச்சிருக்காரு போல இருக்கு. உங்க மூலமா எங்க ஊருக்கு நல்லது நடக்கணும்னு தான் கடவுள் நம்மள சந்திக்க வச்சிருக்காரு. அது சரி, அப்ப நாங்க 2 பேரும் எதுக்கு சந்திச்சுக்கிட்டோம்? சரியான கேள்வி பிரதர். என்னமோ தெரியல, முதல் தடவை உங்களை கோவில்ல பாக்கும் போதே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. அம்மாவை ஆபத்துல இருந்து காப்பாத்துறது நீங்க தான் தெரிஞ்சதும் எனக்கு இன்னும் உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. எனக்கும் அப்படிதான் உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு. கேட்காமலே தேடி வந்து உதவி பண்ற உங்க குணம் இருக்கே,
அது கடவுளோட மனசு. எனக்கு ஒரு சின்ன ஆசை சொல்லட்டுமா? என்ன சொல்லுங்க. எனக்கு கூட பிறந்த தம்பி ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன அக்கா அக்கான்னு கூப்பிடுற மாதிரி நான் அக்கா அக்கான்னு கூப்பிட என் கூட பிறந்த யாருமே இல்ல. உங்களை என் கூட பிறந்த அக்காவா நினைச்சு அக்கான்னு கூப்பிட்டுமா? அக்காவா? ஆதியார் எனக்கு ஓ, எனக்கும் உன்ன மாதிரி ஒரு தங்கச்சி இல்லையேன்னு ஏக்கம் இருக்கு. என் அக்கான்னு கூப்பிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அக்கா, தங்கச்சி. அடேங்கப்பா, ரொம்ப நல்லா இருக்குடி. இது ஒரு அண்ணக்காவடி, அது ஒரு அண்ணாட காட்சி. ரெண்டுத்துக்கும் நல்லா தாண்டி இருக்கு பொருத்தம். பாசம் மழைய பொழியறீங்களா? அம்மா இது வரைக்கும் எத்தனை விஐபிஸா வீட்டுக்கு டின்னர் கூப்பிட்டுருக்காங்க. ஆனா அதெல்லாம் வெறும் ஃபார்மாலிட்டிஸா தான் இருக்கும். ஆனா இது அந்த மாதிரி இல்ல. இது வரைக்கும் இல்லாத மாதிரி நமக்குள்ள ஒரு சென்டிமெண்டல் பாண்டிங் இருக்கு. நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலிங்கிற ஃபீலும் இருக்கு. இது இதுங்களை பார்த்தா சென்டிமெண்டல் பாண்டிங்கா? ஆமா ப்ரோ, எனக்கு கூட ஏதோ நாம ரொம்ப நாள் பழகின மாதிரி ஒரு ஃபீலிங். நாங்க 2 பேரும் வந்து எங்க ஒரு கிராமத்துக்கு நல்லது பண்ண தான் வந்தோம். ஆனா வந்த இடத்துல உங்களை மாதிரி ஒரு உறவு கிடைச்சதுல மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவன் ஓவரா ஊதுறானே. இருங்க, மொத்த பெரிய மூட்டை கட்டுறேன். இல்லைங்க மேடம், உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? நாங்க ஹோட்டல்லே தங்கிக்கிறோமே. ஆஹா, அதெல்லாம் முடியாது. நான் முடிவெடுத்தா எடுத்ததுதான். ராசாத்தி போன் பேசிட்டு வரட்டும், நான் அவகிட்டயே பேசிக்கிறேன். சரி. ஹலோ அம்மா. அம்மா கேக்குதாம்மா? இப்ப கேக்குதுமா. சொல்லுமா. ராசாத்தி, போய் நல்லபடியா சேர்ந்தீங்கல்ல? போன வேலை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? முதல்ல நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம்மா. நம்ம ஊர் வேலையா சென்னையில யார பாக்கணும்னு வந்தோமோ அந்த அகிலாண்டேஸ்வரி மேடம பாத்துட்டோம். வந்த வேலையும் நல்லபடியா முடிஞ்சது. அவங்க வீட்ல எங்களுக்கு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருந்தாங்க. அங்க சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருந்தோம், உன்னோட போன் வந்துச்சு. அம்மா நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேம்மா. எப்படியோ ஆண்டவன் அருளால நீ போன வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ஊருக்கு எப்ப வரீங்க திரும்பி? ஆமா, செக்ரட்டேரியத்துல கொஞ்சம் வேலை இருக்கு. அதெல்லாம் முடிச்சிட்டு வர்றதுக்கு எப்படியும் 1 வாரம் ஆயிடும்மா. சரிம்மா, பார்த்து பத்திரமா இருங்கண்ணே. எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சிட்டு சீக்கிரமா வர பாருங்க. அம்மா, அண்ணி இலக்கியா அண்ணெல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? எல்லாம் நல்லா இருக்காங்க. சரிம்மா, நான் காலையில அவங்க கிட்ட பேசிக்கிறேன். போனை வச்சிட்டுமா? சரிம்மா, பார்த்து பத்திரமா இருங்கண்ணே. சரிம்மா, வச்சிடுறேன். ஏதோ கீழே விழுந்த சத்தம் கேட்டுச்சு. அகிலா மேடம் வீட்டுக்கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கான்? இவன் வாய் பேச முடியாதவன்னு சொன்னாங்களே,
இவன் எதுக்கு போனை வச்சிட்டு இருக்கான்? என்னவா இருக்கும்? ராசாத்தி, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்ன மேடம் சொல்றீங்க? நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உள்ள வாங்க. வாங்கப்பா, நம்ம ஆளுங்களை எல்லாம் உள்ள வாங்க. வாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. அழகா இருக்கு. வணக்கம். வணக்கம்மா. மேடம், இவங்க எல்லாரும் உங்களுக்கு நன்றி சொல்ல வந்திருக்காங்க. நம்ம கிராம வளர்ச்சிக்கு பணம் கொடுத்தவங்க இந்த மேடம் தான். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய மனசுமா. நீங்க செஞ்சிருக்கிற உதவிக்கு இந்த ஊரே உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்குமா. எங்க ஊர் சார்பா உங்களுக்கு மரியாதை செய்யணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு சில ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்கோம். அதுக்கு நீங்க எங்களுக்கு அனுமதி தரணும். அதெல்லாம் நீங்க உங்க விருப்பப்படியே செய்யுங்க. உங்க மரியாதையை நான் ஏத்துக்கிறேன். ஆரம்பிங்க. என்ன பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? மாலை எடுத்து போடுங்க. ராசாத்தியம்மா, நம்ம ஊர் சார்புல நீங்களும் தம்பியும் மாலை எடுத்து போடுங்க. போங்கம்மா, என்ன பாத்துட்டு நிக்கிறீங்க? அந்த கிரீடத்தை எடுத்து தலையில வைங்க. அத்தா, உன் கையால கலசத்தை எடுத்து அம்மா கிட்ட கொடு. கொடுக்கறப்பா. கொடுமா. அம்மா, நீங்க நல்லா இருக்கணும்மா. அந்த ஆண்டவன் உங்களை நல்லபடியா வச்சிருக்கணும்மா. வயிறு கிடக்குதா? அவ்வளவுதானே. உள்ள போங்க, பாத்ரூம் இருக்கு. போங்க. எல்லாரும் போயிட்டு இருக்கீங்க. மனஜா ரூம் தானே. போங்க போங்க, பாத்ரூம் நல்லா நாரடிங்க. இருங்க, நானும் வந்துடுறேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாத்ரூம் இங்க இல்ல, இங்க இருக்கு. போங்க போங்க. ஐயோ, படுத்துறானுங்க. அருமையான சாட்டை. இதெல்லாம் எடுக்கக்கூடாது, உடஞ்சிரும். வைங்க வைங்க.
சரக்கு இருக்கான்னு பார்த்தேன். இதுல சரக்குலாம் அடிக்க கூடாது. மெத்த எவ்வளவு பெரிய மெத்த. நம்ம ஊர் பஞ்சாயத்து ஆபீஸ்ல சிலுசிலுன்னு காத்து வர்றதுக்கு ஒரு பெட்டி வச்சிருப்பாங்கல்ல. ஆமா, இங்கேயே சிலுசிலுன்னு காத்து வருது, ஆனா பொட்டியை காணுமே. அறிவு கட்டவனே, பஞ்சாயத்து ஆபீஸ்ல சின்ன பொட்டிடா, சின்ன பெட்டியை உள்ள வச்சிருப்பாங்க. இது பெரிய வீடு இல்ல, பெரிய பெட்டியை வெளியே வச்சிருப்பாங்க. அறிவு கட்டவனே. அப்படியா? ஆமாடா, இந்த ஊர்ல எல்லாம் அப்படித்தான்டா இருக்கும். என்னையா சொல்ற? அந்த மாதிரியா இருக்கும்? எல்லா பொருளும் ரொம்ப முக்கியம்டா. எதையும் உடைச்சிடாதடா. பொட்டியை வெளியில வச்சிருக்காங்க. ஆமா, பொட்டி வெளில தான் இருக்கும். பொட்டியை உடைச்சிட கூடாது. சரி சார். டேய், இங்க பாருடா பெட்டு. வாங்க. நீங்க 2 பேரும் என்னோட கெஸ்ட். என் கூட ஈ ரூம்ல தான் தங்கணும். ஏந்திரா. டேய், இப்போதான்டா ஃப்ரீயா போச்சுடா. அப்படியே உள்ள போய் பாருடா. அப்படியே பெருசா இருக்குடா. நம்ம ஊர் ஏரிக்கார மாதிரி அப்படியே சில்லுன்னு காத்தடிச்சடா. அப்படியே படுத்துக்கலாம் நினைச்சடா. ஏய், இங்க படுத்துக்கடா. தண்ணி வரலையா? தண்ணி நல்லா வருமே. வந்துச்சே. ஆனா சில்லுன்னு இருந்ததா. தூங்கலாம் நினைச்சேன். தண்ணி ஒழுங்கா ஊத்துனீங்களா? ஊத்திட்டேன். போ போ உட்காருங்க. நான் தூங்குறதுக்கு இடம் சொல்ல. படுத்துக்க. சரி சரி, போய் ரெஸ்ட் எடுங்க. போங்க. இங்க படுத்துக்கடா. போங்க போங்க உட்காருங்க. அண்ணா அண்ணா, குதிக்கலாம் கூடாது. படுத்துறானுங்களே. பெரியவரே, அதெல்லாம் தொடக்கூடாது. இதான் என் ரூம். அது பிபி இல்ல. காட்டு வாசிங்களா? இங்க ஏன் வந்தீங்க? வெளியே போங்க எல்லாரும். போங்க போங்க. நாங்க போக முடியாதுமா. எங்களுக்கு இந்த ரூம் பிடிச்சிருக்கு. ஐயோ, நீங்க எல்லாம் வெளியே போங்க. அவங்கள இங்க தங்க வைக்கணும். இவங்கள வேற ரூம்ல போய் தங்க வைங்க. ஐயோ, நீங்க இங்க இருந்தா நாங்க எங்க போவோம்? நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். மேல நல்லா காத்து வருது. ஐயோ ஆண்டவா, யாரு இவங்க எல்லாம்? முதல்ல வெளியே போங்க. போக முடியாது. போங்க. நாங்க இங்க தான் இருப்போம். மாமா, என்ன பண்ற? சும்மா அப்படியே போன் பார்த்துட்டு இருந்தேன். என்னது இது? நீ உன்னை ஆசைப்பட்டல அது. இந்தா பாரு. நான் ஆசைப்பட்டதா? நீ உன்னை ஆசைப்பட்ட என்கிட்ட கேட்டல்ல, அதுதான் இது. திறந்து பாரு. எதுக்கு நீ இவ்வளவு யோசிக்கிற? அதை முதல்ல ஓபன் பண்ணி பாரு. பிடிச்சிருக்கா? எதுக்கு மாமா சுடிதார் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? எதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கனா? ஹே, நம்ம ஊர்ல இருக்கிறப்ப நீ என்ன சொன்ன? இந்த சுடிதார்லாம் நம்ம ஊர்ல போட வெக்கமா இருக்கு, சென்னைக்கு எங்கேயாவது போனதுக்கு அப்புறம் நான் போட்டுக்கிறேன், நீ ஆசைப்பட்டியா இல்லையா? அதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். அது சும்மா நான் பேருக்கு சொன்னேன். அதுக்காகவா இப்ப நீங்க வாங்கிட்டு வந்தீங்க? பேருக்கு சொன்னியா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ ஆசைப்பட்ட சுடிதார் போடணும்னு இப்ப நான் உன்ன சுடிதார்ல பாக்கணும். தயவு செஞ்சு போட்டு வா. போ. ஐயோ, போங்க மாமா, நான் போட்டுக்க மாட்டேன். எனக்கு வெக்கமா இருக்கு. பாருடா, என் பொண்டாட்டி எவ்வளவு அழகா வெக்கப்படுறான்னு. இதே வெக்கத்தோட அப்படியே அந்த சுடிதாரை போட்டு வந்துட்டீனா கண் குளிர பாத்துப்பேன். சொன்ன கேளுங்க மாமா, என்னால முடியாது. முடியாதா? அப்ப நான் சொன்னா கேட்க மாட்டியா? என்னது, ராசாத்தி அக்கா முடியாதுன்னு சொல்றாங்க. சொன்னா கேட்க மாட்டியான்னு நீங்க அதிகாரம் வேற பண்றீங்க. என்ன விஷயம் நான் தெரிஞ்சுக்கலாமா? தாராளமா தெரிஞ்சுக்கலாமா? சுடிதார் போடணும்னு ஆசைப்பட்டா சரின்னு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். போட்டுட்டு வானா போட்டுட்டு வர முடியாதுங்கடா. நீ என்னன்னு கேள. என்னாச்சு ராசாத்தி அக்கா? ஏன் போட்டுக்க மாட்டேன்னு சொல்றீங்க? இல்ல, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் சுடிதார் போட்டேன். அதுக்கப்புறம் நான் போட்டுக்கிட்டதே இல்ல. எனக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்கு. என்னக்கா நீங்க? சரி அண்ணா, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் இவங்களுக்கு சுடிதார் போட்டு விட்டு கூட்டிட்டு வரேன். ஐயோ பார்வதி, வேண்டாம், சொன்னா கேள. நான் சொல்றத நீங்க கேளுங்கக்கா. இவர் ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்காருல, நீங்க வெயிட் பண்ணுங்கண்ணே, நான் மாத்தி கூட்டிட்டு வரேன். ஓகே, அதுக்காக நான் வெயிட்டிங். அண்ணே நீங்க வெயிட் பண்ணுங்க. ஆனா இங்க வேணாம், வெளிய சோஃபா செட் இருக்குல, அங்க வெயிட் பண்ணுங்க. இல்ல, நானும் உங்களுக்கு ஐயோ ஹெல்ப் வேணாம், பண்ணால. நான் அங்க பாத்துக்கறேன். நான் கூட இருந்து உனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாமா? நீங்க போங்க.
கிளம்புங்க. ஷோரா? போங்கண்ணே, போங்க. ராசத்தி அக்கா வாங்க. பார்வதி வேண்டாம் பார்வதி, எனக்கு கூச்சமா இருக்கு. சுடிதார் உங்களுக்கு நல்லா இருக்கும், நான் உங்களை மாத்தி காட்டுறேன். வாங்க பார்வதி, வாங்க என் கூட வாங்க. வாங்கண்ணே, வாங்கக்கா. என்ன முடிவு? என்ன பிள்ளையார் வட்டம்? நாளைக்கு நடக்க போற போட்டியில கலந்துக்க பார்வதிக்கு விருப்பம் இல்லையா? ஆனா கண்டிப்பா பார்வதி கலந்துக்கணும்னு நான் சொல்றேன். எங்களுக்குள்ள இந்த மாதிரி குழப்பம் வரும்போதெல்லாம் பிள்ளையார் வட்டம் போட்டு பார்த்து தான் பார்வதி முடிவு எடுப்பா. அதான் வட்டம் போட்டு பார்க்க சொல்லிட்டு இருந்தேன். பட் இந்த மாதிரி விஷயத்துல நம்பிக்கை இருக்குல்ல, அந்த மாதிரி இருந்தா பண்ணி பார்த்துடலாமே. அப்புறம் என்ன பார்வதி, பிள்ளையார் வட்டம் போடு, பிள்ளையார் என்ன முடிவெடுக்கிறாருன்னு பார்க்கலாம். போட்டியில கலந்துக்கலாமா வேண்டாமாங்கிற குழப்பம் இருந்தா தானே நான் வட்டம் போட்டு பார்க்கணும். போட்டியில கலந்துக்கிற எண்ணமே எனக்கு இல்லாதப்போ நான் எதுக்கு வட்டம் போட்டு பார்க்கணும்? அகிலா மேடமே உன்னை கலந்துக்க சொன்னதுக்கு அப்புறம் நீயே கலந்துக்க கூடாதுன்னு முடிவு பண்ற? அம்மாவோட இடத்துக்கு வர்றதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? அவங்களோட பொறுப்புகளை என்னால எப்படி ஏத்துக்க முடியும்? முடியும் பார்வதி. சேர்மன் எலெக்ஷன்ல எல்லாரும் என்ன நிக்க சொல்லும்போது நானும் உன்ன மாதிரி தான் பயந்தேன். ஆனா இன்னைக்கு எல்லாருக்கும் நல்லது செய்ய முடியுதுன்னு மனசுக்குள்ள எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? நான் இந்த வீட்டுக்குள்ள ஒரு வேலைக்காரியா அடி எடுத்து வச்சுவேன். இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கை இவர் எனக்கு கொடுத்தது. என்னோட தகுதிக்கு இதுவே எனக்கு அதிகம். இதுக்கு மேல எனக்கு பொறுப்பு எதுவும் வேண்டாம். பார்வதி, இந்த வீட்டுக்குள்ள நீ வேலைக்காரியா அடி எடுத்து வச்சிருக்கலாம். ஆனா நீ இப்ப இந்த வீட்டோட மூத்த மருமக. மூத்த மருமகளா இந்த குடும்பத்துல உனக்கான பொறுப்புகளும் கடமைகளும் நிறைய இருக்கு. நீ மனசுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை வளர்த்துக்கிட்டு குறுகிய வட்டத்துக்குள்ள நிக்காத. பொண்ணுங்களுக்கு அழகு நகையோ புடவையோ இல்ல, தன்னம்பிக்கை, சுயமரியாதை, கம்பீரம். இதுக்கெல்லாம் உதாரணம் நம்ம அகிலா மேடம் தான். அகிலா மேடம்க்கு பிடிக்காத விஷயத்த செய்யறதுக்கு தான் நீ யோசிக்கணும். அவங்களே உன்னை கலந்துக்க சொன்னதுக்கு அப்புறம் நீ எதுக்காக யோசிக்கணும்? கண்டிப்பா நீ கலந்துக்கணும் பார்வதி. அவங்க மனசுக்குள்ள என்னவோ இருக்கு. சரி, நீங்க சொல்ற மாதிரி செய்யறேன். நான் எதுக்கும் வட்டம் போட்டு பாத்துறேன். சரி.
அம்மா, ஐஸ்வர்யா அம்மா என் பொண்ணுக்கு இந்த வீட்டுல மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க. அது ரெண்டு பேரும் இப்படி ஒருத்தர் பாத்துக்கிட்டா என்ன அர்த்தம்? என்ன நடந்துச்சு? எதுக்காக அவங்க அப்படி சொல்லிட்டு போறாங்க? அது ஒண்ணு இல்ல ப்ரோ. நாளைக்கு நடக்க போற போட்டியில அண்ணி எதிர்த்து ஐசுவை கலந்துக்க வேண்டாம்னு சொன்னேன் ப்ரோ. நீ பார்வதிக்கு எதிராக ஐஸ்வர்யா கலந்து கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா பார்வதி போட்டியில கலந்துக்க மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்கா. இப்படி பார்வதி ஐஸ்வர்யா ரெண்டு பேரும் நிக்கலனா வனஜா சித்தி மட்டும் தான் கலந்துப்பாங்க. என்னது? அப்ப அவங்க பொறுப்புக்கு வந்துட்டா? ஐயோ, வேற வினையே வேணாம் ப்ரோ. அதனால சித்திய வர விடாம தடுக்கணும். அதுக்கு ஐஸ்வர்யா போட்டியில கலந்துக்கணும். சரி ப்ரோ, ஐசு போட்டியில கலந்துக்கிட்டோம். ஐசு, நாளைக்கு நடக்க போற போட்டியில நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, நீ சித்திய ஜெயிக்கிற. அருண், இல்ல அருண், அதெல்லாம் என்னால முடியாது. ப்ரோ சொன்னது கேட்டல, நீ போட்டியில கலந்துக்கிற. கேட்டேன். இருந்தாலும் எனக்கு என்னமோ பார்வதி கலந்துக்கிறது தான் கரெக்டா இருக்கும்னு தோணுது. எனக்கு விருப்பம் இல்ல ஐஸ்வர்யா அம்மா. ஆமா ஐஸ்வர்யா அம்மா, எனக்கு போட்டியில கலந்துக்க விருப்பம் இல்ல. இல்ல பார்வதி, இந்த குடும்பத்தோட மூத்த மருமக நீ. உனக்கு தான் இந்த பொறுப்பு கிடைக்கணும். அதனால நீ தான் அந்த போட்டியில கலந்துக்கணும். இந்த குடும்பத்தோட மூத்த மருமகளா நான் சொல்றத நீங்க கேளுங்க. இந்த போட்டியில நான் கலந்துக்கல, எனக்கு பதிலா நீங்க கலந்துக்கிட்டு ஜெயிக்கணும். அதுலதான் என் சந்தோஷம். ஐசு, அன்னிக்காக தான் நான் வேணான்னு சொன்னேன். இப்பதான் அண்ணியே சொல்லிட்டாங்கல்ல, ஒத்துக்கோ ஐசு. ஐஸ்வர்யா, வனஜா சித்தி வரக்கூடாது. அதனால தான் நாங்க எல்லாரும் சொல்றோம், நீ ஒத்துக்கோ. ஆமா ஐஸ்வர்யா அம்மா, போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிங்க. ஐசு, நாங்க தான் சொல்றோம்ல, ஒத்துக்கோ. நீ தான் கண்டிப்பா ஜெயிப்ப, போட்டியில கலந்துக்கோ. சரி, நீங்க எல்லாரும் சொல்றதுனால நான் இந்த போட்டியில கலந்துக்கிறேன், ஜெயிக்கிறேன். ஓகேவா? டபுள் ஓகே. அப்பாடா, இப்பதான் என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன பார்வதி, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசலாமா? என்ன பேசணும்? நீங்க பார்வதி கிட்ட கோவமா பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். என்ன, அந்த பார்வதி உன்னை தூது அனுப்புனாளா? பார்வதிலாம் என்ன அனுப்பி வைக்கல, நானா தான் வந்தேன். வந்த விஷயத்த சொல்லு. பார்வதி ஒன்னும் பதவிக்கு ஆசைப்படுறவங்க கிடையாது. இப்ப வந்து எனக்கே இது தெரிஞ்சிருக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆரம்பத்துல போட்டியில கலந்துக்க மாட்டேன்னு சொல்லி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க பார்வதி. கடைசி நேரத்துல போட்டியில கலந்துக்கிறேன்னு சொன்னதுல நிச்சயம் வெளியில சொல்ல முடியாத ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஏய், என்ன நீ என்னவோ பார்வதி தூது அனுப்பலன்னு சொன்ன, இப்ப அவ சொல்லி கொடுத்தத அப்படியே கிளிப்புள்ள சொல்ற மாதிரி சொல்ற? இல்லங்க, பார்வதிலாம் என்கிட்ட எதுவும் சொல்லி அனுப்பல. நான் ஐஸ்வர்யா கிட்ட பேச வந்தது கூட பார்வதிக்கு தெரியாது. ஓ, இது பார்வதிக்கு தெரியாது. இத என்ன நம்ப சொல்றியா நீ? நம்புங்க ஐஸ்வர்யா, நான் எதுக்காக போய் சொல்லணும்?
இது பாருங்க, தயவு செஞ்சு நீங்களும் பார்வதியும் சண்டை போட்டுக்காம என்னைக்கும் ஒத்துமையா இருக்கணும். போட்டியில பார்வதி ஜெயிச்சாலும் நீங்க ஜெயிச்சாலும் ஒண்ணுதான். அப்படியா? அப்ப அந்த பார்வதியை போட்டியில இருந்து விலகிட சொல்லு. என் மகளே ஜெயிக்கட்டும். என்ன முழிக்கிற? யாரு ஜெயிச்சாலும் ஒண்ணுதான்னு நீ தானே சொன்ன. அப்புறம் என்ன? ஐஸ்வர்யா, அம்மா ஏதோ கோவத்துல பேசுறாங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. உங்களுக்கும் பார்வதிக்கும் இடையில பிரிவு வந்துடக்கூடாது. அது நல்லதுக்கு இல்ல. எங்க இருந்தோ வந்த நீ எனக்கு நல்லது கட்டத்தை எடுத்து சொல்றியா? கோவப்படாதீங்க ஐஸ்வர்யா. ஒன்ன சொல்லி குத்தம் இல்ல. நீங்க 2 பேரும் பிச்சைக்காரங்க கூட்டம் தானே. அதான் நீ பார்வதிக்கு சப்போர்ட் பண்ற. ஐஸ்வர்யாமா, கொடுங்க. ஈஸியான இங்கிலீஷ்ல தான் இருக்கு. நிச்சயமா நீங்க இதை படிச்சு மனப்பாடம் பண்ணிடலாம். கவலைப்படாதீங்க. ஐயோ, எங்க அத்தைக்கு கிரிமினலா யோசிக்கிறதுலாம் ஈஸி தான். ஆனா இங்கிலீஷ் மட்டும் அவங்களுக்கு மண்டையில ஏறவே ஏறாது. அவங்கள போய் மனப்பாடம் பண்ண சொன்னா எப்படி பண்ணுவாங்க? முடியவே முடியாது. உமா, ஆடியன் செல்லம். அத வேணாம் அத்த. அத்த எவ்வளவு அடிச்சாலும் திருந்த மாட்டல. பாய் முடி. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தாங்க. நானும் இங்கிலீஷ்ல படிச்சிருவேன், மண்டையில கூட ஏத்திடுவேன். ஆனா பாருங்க, கரெக்டா எக்ஸாம் நேரத்துல சொல்லி வச்ச மாதிரி எல்லாத்தையும் மறந்துடுவேன். அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. இதெல்லாம் ஒரு போட்டின்னு வச்சு என் உயிரை வாங்குறாங்க. அவ்வளவுதான விஷயம். அத்த ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். தள்ளுங்க தள்ளுங்க. ஏற்கனவே எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இதுல இந்த திண்ணி மூட்டை வேற என்னத்தை உருட்ட போறான்னு தெரியல. நான் எப்படி பாஸ் பண்ணி இந்த சொத்தெல்லாம் ஆண்டு அடுத்த அகிலண்டேஸ்வரி ஆகி. நீங்க நிக்கிறீங்க, உட்காருங்க உட்காருங்க. தள்ளுங்க தள்ளுங்க. என்னங்க அத்த? ஏண்டி, நாங்க இங்க எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம். இப்ப திங்கிறது ரொம்ப முக்கியமா? அத்த, இது வல்லார சூப்பு. ஞாபக சக்திக்கு. இதுதான் வெண்டைக்காய். இது மூளை வளர்ச்சிக்கு. கொஞ்சம் சூப்பு குடிச்சுக்கோங்க. இந்த வெண்டைக்காவை இப்படி கடிச்சுக்கோங்க. அத்த, இந்தாங்க குடிங்க. எதுவுமே மறந்து போகாது. அப்படியே எல்லாமே ஞாபகம் இருந்துட்டே இருக்கும். கொட்டிட போதாது. ஐயோ, இவளுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. இங்க பாருடி, இதெல்லாம் சின்ன வயசுல இருந்து சாப்பிட்டாதான் மூளை வளர்ச்சி அடையும். திடீர்னு சாப்பிட்டா ஒரு நாள்ல ஒண்ணும் வளராது. இல்லாத உங்களுக்கு நல்லது. நீ ஒண்ணும் உதவி பண்ண வேண்டாம். இத பாருங்க, இப்படியே விளையாட்டுத்தனமா இருந்தீங்கன்னா நிச்சயமா நாளைக்கு போட்டியில தோத்துருவீங்க. ஐயோ, அப்படி சொல்லாதீங்க. கொஞ்சம் சீரியஸா தான் இருங்களேன். ஐயோ, என்னத்தங்க பண்றது? ஏதோ எக்ஸாம்னா கூட நிறைய பேர் இருப்பாங்க. எப்படியாவது பிட் அடிச்சாவது பாஸ் பண்ணிடலாம். இந்த இன்டர்வியூல நான் எப்படி பாஸ் பண்றது, எப்படி பிட் அடிக்கிறது? இருக்கிற அத்தனை கேமராவும் என்னதானே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா கண்ணுங்களையும் சொன்னேன். அவங்களுக்கு அவங்க ஜெயிக்கிறதெல்லாம் முக்கியம் இல்லைங்க, நான் தோத்து போனங்கிறதா முக்கியம். அகிலா பிளான் பண்ணி இப்படி ஒரு பரீட்சையை வச்சிருக்கா. ஏதாவது ஒரு குறுக்கு வழியை பிடிச்சாவது ஜெயிச்சிடணும். குறுக்கு வழியிலயாவது போய் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அது போதும். உங்களுக்கு நானே ஒரு ஐடியா சொல்றேன். என்ன ஐடியா? சீக்கிரமா சொல்லுங்க. அது இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியை வச்சு டெக்னிக்கலா எப்படி பிட் அடிக்கிறதுன்னு நான் சொல்லி கொடுக்கறேன். கொஞ்சம் இருங்க, வரேன். என்னவா இருக்கும்? ஐயோ,
இவ போய் இந்த வல்லார சூப் கொண்டு வந்தா இவங்க போய் என்னத்த கொண்டு வர போறாங்கன்னு தெரியலையே. எல்லாத்தையும் கொண்டு வந்து என் தலையில கொட்டுங்க, எதுவும் ஏற போறதில்ல. ஐயோ, இப்படியே ஆளாளுக்கு ஐடியாவை கொடுத்து இருக்கிற மூளையும் குழம்பிதான் போக போகுது. இவ்வளவு நேரம் படிச்சும் ஒரு வரி கூட என் மண்டையில ஏறல. கொடுங்க கொடுங்க. என்னது இது? தூக்கம் வராம இருக்கிறதுக்கு பாட்டு கேட்கவா? பாட்டு கேட்கறதுக்கு இல்ல, இன்டர்வியூல பாஸ் பண்றதுக்கு. ஐயோ, என்ன சொல்றீங்கக்கா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். ஏய், அவங்க சொல்லுவாங்கடி, நீ கொஞ்சம் சும்மா இரு. இது சாதாரண இயர்போன் கிடையாது, இதுல ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்கு. இந்த ஒரு இயர்போனை என் காதுல மாட்டிப்பேன். இன்டர்வியூ நடக்கும்போது நான் இந்த ரூம்ல இருப்பேன். அவங்க கேள்வி கேட்கறது இந்த இயர்போன் மூலமா எனக்கும் கேட்கும். நான் இந்த லேப்டாப்பை பார்த்து உங்களுக்கு பதில் தேடி கண்டுபிடிச்சு சொல்லுவேன். அது உங்க காதுல இருக்கிற இயர்போன் மூலமா உங்களுக்கும் கேட்கும். அத நீங்க கேட்டு பதில ஈஸியா சொல்லிடலாம். எனக்கு ஒரு யோசனை தோணுது, சொல்லவா? என்ன யோசனை ராசாத்தி? இது வரலாறு புத்தகம்னு அகிலா மேடம் சொன்னாங்கல்ல, அப்படின்னா இதுல கொடுத்திருக்கிற எல்லா வருஷமும் நேரமும் சம்பவங்கள் எல்லாமே உண்மையானது தானே? ஆமா, உண்மையானதுதான். நடந்த சம்பவத்தை அப்படியே கதையா ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியா மனப்பாடம் ஆயிடும். ஆனா இது 150 வருஷத்தோட வரலாறாச்சே. இந்த 80 பக்க புத்தகத்துல அவ்வளோ டீடைலா இருக்காதே. இந்த புக்ல இருக்கிற சம்பவத்துல சம்பந்தப்பட்டவங்க நிச்சயம் யாராவது இருப்பாங்க. அவங்கள பத்தி நமக்கு தெரிஞ்சா அவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் கதையா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நல்ல ஐடியாவா இருக்கே. சம்பந்தப்பட்டவங்கள தேடி கண்டுபிடிச்சிடலாம். அதெல்லாம் சரிதான். இப்ப அவங்கள தேடி கண்டுபிடிக்க டைம் வேணும்ல. எனக்கு தெரிஞ்சு மாணிக்கம்னு ஒருத்தர் இருக்காரு. இப்ப அவருக்கு 90 வயசுக்கு மேல இருக்கும். அவரு இதுல சம்பந்தப்பட்டவர் தான். அவர்கிட்ட கேட்டா கதையா சொல்லுவாரு. அவரோட அட்ரஸ் இருக்கா? எதுக்கும் தேவைப்படுமேன்னு நான் எழுதி வச்சிருக்கேம்மா. வாங்க, நானே கூட்டிட்டு போறேன். மாமா, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்க அட்ரஸ் கொடுங்க, நாங்க போய் பார்த்துட்டு வரோம். ஆமாப்பா, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நாங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடுறோம். சரிம்மா, நீங்க எல்லாம் இருங்க, நான் போய் அட்ரஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க எல்லாம் ரெடியா இருங்க, சரியா?